திருத்தூதர் பணிகள் நூல் 4வது பிரிவு 32 முதல் 35 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லா அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையின்னு வெறுக்கவில்லை, பாவியின்னு ஒதுக்கவில்லை, பொண்ணுன்னு மிதிக்கவில்லை, தாழ்ந்தவன்னு பழிக்கவில்லை. ஏழையின்னு வெறுக்கவில்லை, பாவியின்னு ஒதுக்கவில்லை, பொண்ணுன்னு மிதிக்கவில்லை, தாழ்ந்தவன்னு பழிக்கவில்லை. ஓ மனசாய மனசு மாறணும், ஓ வாழ்வாய வாழ்வு மாறணும். இயேசுவே இயேசுவே, அதனால உன் கனவு பழிக்கணும். நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2015-16வது ஆண்டுகளில் என்று நினைக்கிறேன், நான் உதவி பங்கு தந்தையாக வடக்கன்குளத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது உங்களுடைய ஊர் திருவிழாவிற்கு நற்கருணை பவனியில் உங்களோடு கலந்து கொண்டு ஜெபித்த அனுபவம் எனக்கு உண்டு. ஒருக்குள்ளே நுழைந்தவுடனே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சந்தோஷமான விஷயம், ஆண்கள் இங்கே அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்த சத்தம் மைக்கில் கேட்டுச்சு. பரவாயில்லை, ஆண்கள் கோயிலுக்கு வராங்க அப்படின்னு நினச்ச உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆலயத்தை ஆண்கள் பல பேர் இருந்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அதுவும் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. புனித அலோசியஸினுடைய அந்த புனிதத்தை வாழ்வதற்காக இந்த ஊரில் உள்ள மக்கள் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி எல்லாரும் அவருடைய புகழை பாடுவதற்காக இந்த திருவிழா நாட்களிலே உழைக்கின்ற இந்த உழைப்பை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஃபாதர் பேர் என்னது? பங்குசாமியார் பேர் என்னது? உங்கள் பங்கு சாமியாருக்கும் உங்கள் உதவி பங்கு தந்தைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா நான் வடக்கங்குளத்தில் நான் உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் எனக்கு பெரிய சாமியாக இருந்தாங்க, நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். வினோத் ஃபாதர் எனக்கு கீழே உதவி பங்கு தந்தையாக இருந்தாங்க, நான் அவருக்கு பெரிய சாமியாக இருந்தேன். ஸோ ரெண்டுக்கு நடுவில் நான் இப்போ உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த மறையுரை செய்தியை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபாதர் வினோத் ஃபாதர் கூப்பிட்டாங்க மறையுரைக்காக. அப்போ தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த தலைப்பை குறித்து நாங்கள் 2 பேரும் உரையாடி கொண்டிருந்தோம். உரையாடலில் இன்றைக்கி காலையில் பாதி மறையுரை அவர் உங்களுக்கு வச்சிட்டார். அதனால் நான் மீதி பாதியை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. மீதியை காலையில் என்ன சொன்னாங்கங்கிறத உங்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே போலான்ட்டேன்.
இன்றைக்கி என்ன தலைப்பில் நாம் சிந்திச்சிட்ருக்கோம்? இதே கேள்வி தான் காலையிலையும் கேட்டாங்க. வெரி குட். சமத்துவத்தை பேணி வளர்ப்போம். சமத்துவத்தை பேணி வளர்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 ஆங்கில வார்த்தையை காலையில் சொல்லி தந்தான். என்ன சொல்லி தந்தான்? நான் லைவில் பார்த்தேன், அதனால தான் சொன்னேன். காலையில் திருப்பலியில் நீங்கள் பங்கேற்ற விதம் மறையுரைக்கு செவிமெடுத்த விதத்தை திருப்பலியில் பார்க்க முடிந்தது. 2 ஆங்கில வார்த்தை சொன்னாங்க. ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படிங்கிற 2 ஆங்கில வார்த்தையை சொன்னாங்க. இந்த 2 வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் சமத்துவத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த சமத்துவத்தை நோக்கி பயணிப்பதற்கு சமநீதி அல்லது சம பங்கு, ஈக்குவாலிட்டி அடைவதற்கு ஈக்விட்டி என்கிற வழி நமக்கு தேவை. அதை நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். பிஎட் படித்த பிள்ளைங்க இருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வகுப்பில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈக்குவாலிட்டினா என்ன, ஈக்விட்டினா என்ன, எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று. ஒரு சுவர் இருக்குது, சுவருக்கு அந்த பக்கம் கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. 3 உயரத்தில் இருக்கக்கூடிய சின்னவன், கொஞ்சம் பெரியவன், 3 உயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மேட்சை பார்க்கணும். செவரு இந்த பக்கம் நின்றுட்டு, அப்படின்னா 3 பேருக்கும் ஒரே நாற்காலி, இந்த ஒரே ஹைட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியை கொடுத்து பார்க்க வச்சா சின்ன பையனுக்கு ஹைட்டு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பெரிய பையனுடைய உயரத்தில் செவுறு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ 3 பேருக்கும் ஒரே அளவுக்கு நாற்காலியை கொடுத்து பாருங்கள், ஏறி நின்று பாருங்கன்னா செவுறு தெரியாது. இது ஈக்குவாலிட்டி. ஆனால் 3 பேர் தலையும் ஒரே சமத்தில் இருக்கிறது மாதிரி சின்ன பையனுக்கு பெரிய உயரமான நாற்காலியும், அடுத்தவருக்கு கொஞ்சம் உயரமான நாற்காலியும், அடுத்தவருக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்ற நாற்காலியும் கொடுத்தா அது ஈக்குவிட்டி. இந்த சமத்துவத்தை பேணி வளர்ப்ப வேண்டும் என்றால், அல்லது சமத்துவத்தை நிறைவாக அடைய வேண்டும் என்றால், இந்த கால சூழலுக்கு நமக்கு தேவை சம பங்கு அல்லது சமநீதி, ஈக்குவிட்டி என்கிற நிலை. அதை நாம் எப்படி அடைய முடியும்? அதை அடைவதற்கான வழிகள் என்ன? நம் ஆண்டவர் நல்லாயன் இயேசு நமக்கு எப்படிப்பட்ட வழிகளை கற்பித்து கொடுத்திருக்கிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சவுந்தரபாண்டியபுரத்தில் பொதுவாக திருவிழாக்களுக்கு போனால் அங்கே ஆண்களை விட பெண்கள் கூட்டம்தான் நிறைய இருக்கும். ஆலயம் சார்ந்து வழிபாடுகளில் சார்ந்து ஈடுபடுபவர்களுடைய அதிகமாக யார் ஈடுபடுவான்னா பெண்கள். அங்கே ஆண்களை தேடி பிடிக்கணும், அப்படிதானா? இங்கே ஆண்களும் பெண்களும் சமமாக சமநிலையிலிருந்து இந்த புனித அலாய்சியஸருடைய ஞான பிரகாசியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்க்கிற பொழுது நாம் அந்த சமத்துவத்தை நோக்கி பயணிப்பதிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்வால் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்கின்ற வழிமுறையால் காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் வெளியே இருந்து பார்க்க முடிகிறது. தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது உலகம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் வெறுமையாக இருந்துச்சு. கடைசியை முடிக்கும்போது எல்லாம் கடவுள் எப்படி கண்டார்? நல்லதென கண்டார். எல்லாவற்றையும் கடவுள் நல்லதென கண்டார். எல்லாம் நன்றாக இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் தேவையும் நிறைவேறப்பட்டிருந்தது. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு அங்கே ஆடை இல்லாமல் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. காரணம், கடவுள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அங்கே வைத்திருந்தார். தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு தேவையாக வைத்திருந்தார். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. ஏன் ட்ரெஸ் போடாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கே வரவே இல்லை. காரணம், அவர்கள் மனம் சமநிலையில் இருந்தது. எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கிவிட்டார் என்ற நம்பிக்கையில் இருந்தது. அதோட ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சிச்சு. எப்போ அந்த சீனுக்குள்ளே 3வதாக கடவுளுடைய மறு எதிரியாக அலகை நுழைந்ததோ, அந்த அலகையினுடைய வடிவமாக அந்த மனிதர்களுக்குள்ளாக சுயநலம் என்கிற எண்ணம் புகுந்ததோ, அப்பொழுது அவர்கள் சமநிலையை இழக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் சமநிலையை இழக்கிற பொழுது இந்த உலகம் சமநிலையை இழக்கிறது.
நான் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு என் கண்ணு சொல்லும், என் உள்ளம் சொல்லும், நான் கேட்டுக்கிறேன். நான் சமநிலையை இழந்திருக்கிறேன் என்றால் நான் பார்ப்பது எல்லாமே எனக்கு சமநிலை இழந்ததாக அல்லது தவறாகவே தெரிகிறது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. தொடக்கத்தில் அந்த கணவன் மனைவியாக இருந்த ஆதாம் ஏவாளுக்குள் கடவுள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்த பொழுது அவர்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது சுயநலம், எப்பொழுது அந்த அழகையினுடைய வடிவமாக சுயநலம், நான் செய்யல அவ தான் செஞ்சா, அவருக்கு தான் வாங்கி செஞ்சாரு என்று அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடிய எண்ணம் அழகையினால், சுயநல எண்ணத்தினால் அங்கே வருகிறது. அதனால் அந்த உலகம், கடவுள் படைத்த அந்த உலகம், நல்லதென கண்ட உலகம், அங்கே தீமையினுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக, நன்மையும் தீமையும் இருந்ததாக மாறுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சமநிலையை இழந்து ஏற்றத்தாழ்வுகள் பெருகி 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 பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கான காரணிகளாக சமயத்தில் ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு, ஏன் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ள மனிதம் என்கிற அந்த மனத்திற்குள்ளாகவும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. 1% பணக்காரர்கள் இந்த உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 730 கோடி பேர் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை விட 2 மடங்காக வைத்திருக்கிறார்கள். ஒரே 1% பணக்காரர்கள் 730 கோடி மக்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை விட 2 மடங்காக வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் 1% மக்கள், இன்னொரு பக்கம் 730 கோடி மக்கள். பாருங்க உலகத்தில் உள்ள செல்வத்தை எப்படி பெருகி வைத்திருக்கிறார்கள் பாரு. இன்னைக்கு 5இல் 1 மாணவன் அல்லது 1 சிறுவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. அதுல பெண்களுடைய நிலை, இன்னைக்கு நம்ம பக்கம்லாம் பெண்கள் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் உலக அளவில் பார்க்கிற பொழுது 5இல் 1 சிறுவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இதில் மாணவர்களை விட 21 விழுக்காடு மிகவும் பின்னங்கி இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 10,000 பேர் மருத்துவ உதவி கிடைக்காமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். 10 கோடி மக்கள் இன்று மருத்துவத்திற்கு செலவு பண்ண முடியாமல் அவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், இது சரியாக பொருளாதார அடிப்படையில் மட்டும் பார்க்கக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இது ஒரு பகுதிதான். இன்னும் பல விடயங்களை நாம் பேசலாம். இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த வளமைக்கும் வறுமைக்கும் இடையேயான அந்த பிளவு என்பது அந்த ஆபிரகாம் அடியில் இருந்த லாசருக்கும் அந்த பாதாளத்தில் இருந்த அந்த பணக்காரருக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்ததாக விவிலியம் சொல்கிறது. அந்த இடைவெளியை போன்றதாக இன்று சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று நம்மை சமத்துவத்தை பேணி பாதுகாப்போம், வளர்ப்போம் என்கிற ஒரு அறைகோலை நம்முடைய பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசாருடைய திருவிழாவிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி இந்த சமத்துவத்தை பேணி வளர்ப்பதிலே, அல்லது கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எவ்வாறு எல்லாம் நல்லதென கண்டாரோ அதே போன்ற மீண்டும் இந்த படைப்பு அந்த நிலைக்கு உயர்வதற்கான பங்களிப்பை என்னால், இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களால் செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். நம் வீட்டில் சில விஷயங்களை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளிலும் அது செய்யப்படுகிற பொழுது இந்த உலகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொண்டு வர முடியும். இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, உங்களுக்கு பேர்லாம் தெரியும், சரியா? ஒரு பக்கம் மிகப்பெரிய பணக்காரர்கள் எத்தனையோ கோடிகளில் திருமணம் முடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள தான் நம்ம கண்ணு ரொம்ப பாதிக்குது. இன்னொரு பணக்காரர் இருக்கிறார், தான் உழைப்பதில் சம்பாதிப்பதில் 70 விழுக்காடு வருமானத்தை ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பணக்காரர் லிஸ்டில் இருப்பார், ஆனால் யாருக்கும் அவர் நினைவில் வரமாட்டார். ஏன்னா அவர் கேமராவுக்கு பின்னாடி இருப்பார், மற்றவங்கெல்லாம் கேமராவுக்கு முன்னாடி இருப்பான்.
அப்படிப்பட்ட பணக்காரர்களும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் இந்தியாவில் இருப்பதால் தான் இந்தியா ஏதோ ஒரு வகையில் சமத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு ஒரு நிலையான இருக்கிறது. இல்லை மொத்த இந்தியாவையும் விற்றுருவாங்க. நம்ம ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனால் என்னைக்கு எந்த வழியில் பிடுங்கிட்டு போவாங்கன்னே தெரியா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த சூழலில் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஊர் மக்களால் எப்படி சமத்துவத்தை பேணி பாதுகாக்க முடியும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு அதற்கு அருமையான வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய வழி ஒரு அற்புதமான வழி. அந்த வழி இறையாட்சி என்கிற தத்துவத்தை கொண்டதாக இருக்கிறது. இறையாட்சி என்கிற ஒரு தத்துவத்தை கொண்டதாக இருக்கிறது. இயேசுவினுடைய பாதையில் நாம் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக, இன்னைக்கு காலையில் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு பெரிய தோட்டக்காரர் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில் சின்ன ஃபாதர் நல்லா அருமையாக அதை விளக்கி கூறினார். ஏன் 5 மணிக்கு வந்தவனுக்கும் காலையில் 9 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி? எதற்காக? இயேசுவினுடைய பார்வையில் நாம் அவருடைய செய்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கண்கள். ஆனால் இயேசுவினுடைய பார்வை அந்த ஒவ்வொரு வீடுகளிலும் அங்கே அடுப்பெரிய வேண்டும் என்றால் ஒரு நாள் கூலி. அவன் 1 மணி நேரம் வேலை செய்தாலும் சரி, காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை செய்தாலும் சரி, அடுப்பெறிவதற்கு தேவையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நான் தொடர்ந்து செய்கிற பொழுது அங்கே சமத்துவ சமுதாயம் படைக்கப்பட்டிருக்க முடியும். காலையில் வேலைக்கு போனவர் நல்ல திடகாத்திரமான வேலை செய்யக்கூடியவராக இருந்திருக்கலாம். அவரை எல்லா கம்பெனிக்காரங்களும் வேலைக்கு எடுத்துருவாங்க. ஆனால் மாலை 5 மணி வரைக்கும் அங்கே காத்திருந்தவர் ஒருவேளை உடல் ஊனமுற்றவராகவோ, அவருடைய உடலில் ஏதோ குறை உள்ளவராகவோ, இவன் வேலைக்கு வந்தால் லாய்க்கில்லை என்று மனிதர்களால் பார்க்கப்பட்டவராக இருந்திருப்பார். இயேசு அல்லது அந்த தோட்ட உரிமையாளர் அவரை பார்த்து அவருக்கும் சமமான ஊதியத்தை கொடுக்கின்றார். அதுதான் இயேசுவினுடைய இறையாட்சி தத்துவமாக இருக்கிறது. இந்த இயேசுவினுடைய இறையாட்சி தத்துவத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு இந்த இறையாட்சி தத்துவத்தை விண்ணக தந்தையினுடைய மீது வைத்திருந்த நம்பிக்கையில் அவர் அங்கே வாழ்ந்து காட்டுகிறார். அவர் பணி செய்த அந்த 3 ஆண்டுகளும் இதற்காகவே வாழ்ந்தார். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளே, விளிம்பு நிலையில் உள்ளவர்களையே தேடி வந்தேன் என்று சொல்லி இயேசு சாதாரண ஏழை எளிய மக்களை நோக்கி செல்கிறார். பசியால் வாடியவர்களுக்கு உணவை கொடுக்கின்றார். பாமரர்களோடு அவர் உறவாடுகிறார். பாமர மக்களினுடைய தலைவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த நிலையை ஒரு சம நிலைக்கு கொண்டு வர, சமத்துவத்தை நோக்கி கொண்டு வர அவர் தன்னுடைய அந்த கொள்கையை உழைக்கின்றார். அதே போல இந்த தொடக்க திருச்சபையில் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி திருத்தூதர் பணி வாசகத்திலும் நாம் கேட்கவும், எல்லாரும் தங்களுக்குரிய சொத்தை அல்லது தாங்கள் பெற்றதை, பொருளாதாரத்தை பொதுவில் வைத்தார்கள். திருத்தூதர்களுடைய பாதங்களில் கொண்டு வைத்தார்கள். அங்கே தேவையில் உழல்வோர் யாரும் காணப்படவில்லை. காரணம், எல்லாருக்கும் தேவையானது அங்கே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தொடக்க திருச்சபையில் இயேசுவினுடைய அந்த இறையாட்சி விழுமியத்தை உள்வாங்கியவர்கள் அங்கே ஒன்றாக கூடி அவர்கள் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் கூடி வருகிற பொழுது அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்தளிக்கிறார்கள். அங்கே தேவையில் இருப்பவர்கள் தேவைக்கு எவர் தேவைக்கு ஏற்றவாறு அங்கே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தேவையில் உழல்வோர், இவனுக்கு அதிகமாக தேவைப்படுது, இன்னும் கூட கொடுங்க, வளர்ந்து வரட்டும், இவருக்கு குறைவாக தேவைப்படுகிறது கொடுங்க என்கிற அந்த மனநிலையை உள்வாங்குகிறார்கள். தொடக்க திருச்சபையில் அப்பம் பிடுகின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக, ஒரே மனம் படைத்தவர்களாக, விண்ணக தந்தையை நம்பிக்கையை கொண்டிருந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கையை கொண்டவர்களாக, இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களை வழி நடத்துவார், இயேசு எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை கொண்டவர்களாக அவர்கள் செல்வத்தை தங்களுடைய முதன்மைப்படுத்தாமல் கடவுளை முதன்மைப்படுத்தி தங்களுக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் அழகாக சொல்கிறார். அந்த பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருச்சபையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும், யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ, ஆண் என்றோ
பெண் என்றோ, உயர்ந்தவன் என்றோ, தாழ்ந்தவன் என்றோ, அடிமை என்றோ, உரிமை குடிமகன் என்றோ எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு சமநிலை இருக்க வேண்டும். உங்களுடைய மனதில், உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய சொல்லில், செயலில், வாழ்க்கை முறையில் சமநிலை இருக்க வேண்டும். கருப்பானவன் வெள்ளையானவன் என்று பார்க்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது. எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்ட, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற அழைப்பை பவுலடியார் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த கலாத்திய திருச்சபைக்கு அவர் போதிக்கின்றார். அந்த மக்களும் அதை நம்பி வாழுகிறார்கள். நம்முடைய பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு குருவாக மாற வேண்டும், பயிற்சி எடுக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வானதூதர் அவருக்கு காட்சியளித்து, நீ இன்னும் ஓராண்டில் இறந்து விடுவாய் என்று சொல்கிறார். காரணம், அவருக்கு உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோய். அப்படிப்பட்ட சூழலிலும் அங்கே பிளேக் என்ற நோய் பரவிய சூழலில் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், இன்னும் ஓராண்டில் நான் இறந்து விடுவேன் என்பதை தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் இந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக இறங்கி உழைத்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று எல்லா மக்களும் சமநிலையில் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அந்த நோய்வாய்ப்பட்ட சூழலிலும் கூட எல்லா மக்களுக்கும் இறங்கி மருத்துவ உதவியை செய்வதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களை, இயேசுவாக இருக்கட்டும், தொடக்க கால திருச்சபையில் உள்ள மக்களாக இருக்கட்டும், பவுலடியாக இருக்கட்டும், நம்முடைய பாதுகாவலர் ஞானப்பிரகாசியாராக இருக்கட்டும், விண்ணக தந்தையினுடைய கொள்கை அந்த படைப்பில் இருந்த அந்த சமநிலையை உருவாக்குவதற்காக அவரவர் காலத்தில் அவரவர் சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய அளவில் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற அளவில் அழகாக அந்த சமத்துவத்தை உருவாக்க பாடுபட்டார்கள். இன்று நாமும் அதே பாதையில் பயணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். விண்ணக தந்தை நம்மை படைத்திருக்கிறார். எப்படி இயேசு விண்ணக தந்தையின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஈசாக்கோடு மலைக்கு செல்கிற பொழுது, அப்பா ஆடுங்க, யாவை ஈரே, மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய செல்வங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கும், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று கடவுள் மீது நாம் ஆழமான நம்பிக்கையை கொண்டவர்களாக இருந்தோம் என்றால், நாம் நம்முடைய செல்வங்களையோ நம்முடையவற்றையோ நாம் சேர்த்து வைத்து எனக்கான எதிர்காலம் என்று எண்ணாமல் ஒரு பொது நம்பிக்கைக்காக, ஒரு பொது நலனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு தாயாம் திருச்சபை புனிதரான திருத்தந்தை 10ஆம் பத்திநாதருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர் நற்கருணையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நற்கருணை சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? நாம் இந்த திருவிருந்திலே பங்கேற்கிற பொழுது, திருப்பலியிலே பங்கேற்கிற பொழுது, நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக நற்கருணை வடிவிலே வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கே சமத்துவம் இந்த நற்கருணை என்கிற உணவு, நற்கருணை என்கிற திருவிருந்து நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருக்கிற பொழுது, திருச்சபையிலே திருமுழுக்கு பெறுகிற பொழுது எல்லாரும் சமம் என்கிற வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக நமக்கு திருச்சபை, கடவுள் நமக்கு கற்பிப்பது அனைத்தும் நாம் விண்ணக தந்தையின் கீழ் இருக்கிற பொழுது ஒரே சமநிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த அளவிற்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்முடைய பாதுகாவலரின் பரிந்துரையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் இந்த மனநிலையை நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் ஆழமாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க முடியும். அடிப்படையில் இது எங்கே தொடங்குகிறது என்றால், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த சமநிலை தொடங்குகிறது. சும்மா கேஷுவலாக ஜாலியாக சொல்லுவாங்க, இந்த உலக போருக்கெல்லாம் காரணம் இந்த அமெரிக்கா என்கிற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்கா தான் இந்த மிகப்பெரிய நாடு, இந்த உலகத்தை ஆட்டி பிடைத்து கொண்டிருக்கிற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க.
அமெரிக்க அதிபருடைய மனைவி நல்லா இருந்தால் இந்த உலகப் போரே வராது. அமெரிக்க அதிபருடைய மனைவி அமெரிக்க அதிபரை நல்ல மகிழ்ச்சியாக வைத்து கொண்டார் என்றால் அவர் ரொம்ப சமநிலையோடு இருப்பார். சமநிலையில் இருந்தார்னா இந்த உலகப் போரே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் இந்த கணவன் மனைவி என்கிற இந்த உறவு இந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, மதிக்கவும் நேசிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலேயே நமக்கு ஆழமான ஒரு விசுவாசத்தின் மறைபொருள் என்பதை உணர்ந்திருந்தோம் என்றால், ஒரு கணவனும் மனைவியும் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டும். இவருக்குள்ளாக, என் மனைவிக்குள்ளாக கடவுள் இருக்கிறார், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார், தூய ஆவியாருடைய கோயிலாக இருக்கிறார் என்று மனைவியை பார்த்து கணவனும் கணவனை பார்த்து மனைவியும் அன்பு செய்வதற்கு கற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த குழந்தைகள் அன்பில் வளர்வார்கள், அந்த குடும்பம் அன்பில் வளரும், அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் அன்பில் வளர்வார்கள். அங்கே நாம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு திருமணங்கள் எப்படிப்பட்ட திருமணங்களாக இருக்கிறது? நல்ல மனத்தில் அல்ல, இறை நம்பிக்கையில் அல்ல. எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க என்பதில் நிகழ்கிறது. வரதட்சணையில் அல்லது பணத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இன்று உறவு சிக்கலுக்கு காரணமாகிறது. இன்று ஒரு சமநிலை இல்லாத நிலையை அங்கே காண்பித்து கொண்டிருக்கிறது. அவருடைய உறவில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் திருமணத்தினுடைய தொடக்க கட்டத்திலேயே அவர்களுடைய உள்ளத்தில் தீமை சுயநலம் நுழைந்து விடுகிறது. எப்பொழுது நாம் இந்த நிலையை மறந்து உண்மையான அந்த சமத்துவ நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறோம்னா, இன்றைக்கி யதார்த்தத்தில் பார்க்கும்போது நான் கேட்டேன், இப்படி ஒரு மறையுரை வைக்க போகிறேன், இந்த மறையுரைக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுக்க போகிறேன், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃபாதர் சொல்கிறீங்க, வரதட்சணை இல்லாமலாம் இன்றைக்கி கல்யாணம் நடக்குமா? உண்மைதான் இல்லை மக்களே, வரதட்சணை இல்லாமலாம் இன்றைக்கி கல்யாணம் நடக்கிறது சாத்தியமே இல்லை. நாம் சிந்தித்து பார்த்தோம்னா வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் நடத்த வேண்டாம். ஆனால் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் பல லட்சங்களில் வரதட்சணை கொடுத்து திருமணம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது, ஏதோ ஒரு ஏழையினுடைய வீட்டில் ஒரு பெண் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அவளால் திருமணத்திற்கான வரதட்சணையை கொடுக்க முடியாமல் இருக்கிறாள் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், அந்த ஏழை பெண்ணும் நம்முடைய ஊரை சார்ந்த, நம்முடைய திருச்சபையை சார்ந்த, நம்மோடு திருமுழுக்கு பெற்ற, நம்மோடு நற்கருணை எடுக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு குடும்பம் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால், உங்களுக்கு கடவுள் செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்பினீர்கள் என்றால், உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ நடத்தக்கூடிய திருமணத்தில் ஒரு 5 விழுக்காடு செலவை அந்த குழந்தையினுடைய, அந்த பெண்ணினுடைய திருமணத்திற்காக செலவழிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் உங்களை விண்ணகத்தில் நினைவு கூறுவார். ஒருவேளை நீங்கள் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு குழந்தையினுடைய திருமணத்தை நடத்துவதற்கு இதை நான் உதவி செய்கிறேன், இதை நான் ஒரு நேர்ச்சையாக செய்கிறேன் என்று கூட நீங்கள் எண்ணி பார்க்க முடியும். அப்படி செய்தீர்கள் என்றால் இன்று எத்தனையோ குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்க முடியும். இரண்டாவதாக, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, கல்வி என்பது அது ஒரு பொது சொத்து. ஒரு குழந்தை உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, இன்னொரு குழந்தை ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது. அங்கேயே இந்த சமத்துவத்தை நாம் உடைத்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலேயே நாம் அந்த சமத்துவத்தை உடைத்து கொண்டிருக்கிறோம். பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன், நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன், அங்கே இந்த குழந்தை மனதளவிலே பாதிக்கப்படுகிறது.
ஒருவேளை நாம் நம்முடைய ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளுடைய கல்விக்காக நாங்கள் ஒரு பொது நிதி, அந்த நிதியிலிருந்து எல்லாருக்கும் தேவையானதை நாங்கள் பகிர்ந்தளிப்போம். இந்த ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் நன்றாக படித்து வருவார்கள். அந்த படிப்பினுடைய விளைவாக அவருடைய மனம் சமநிலை அடையும், அவருடைய பொருளாதாரம் சமநிலையில் வளரும். அவர்கள் வேலை வாய்ப்புக்காக செல்லுகிற பொழுது இந்த சமூகமே, இந்த ஊரே ஒட்டுமொத்தமாக வளரும் என்ற நம்பிக்கை கொண்ட நிலையை நாம் கடந்து சென்றோம் என்றால் நிச்சயமாக அதுதான் உண்மையான இறையாட்சி கொள்வன். இந்த குழந்தைகள் எல்லாரும் நன்றி உணர்வோடு இந்த ஊரிற்காக உழைப்பார்கள், நன்றி உணர்வோடு இந்த புனிதருடைய புகழை பாடுவார்கள். இந்த விழா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை கொடுக்கிறது. நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய கொள்கைகளை ஏற்று வாழ்கிறவர்கள் என்ற நம்பிக்கை இருந்ததென்றால் ஒரு சிறு துளி நம்முடைய முயற்சியை செய்வோம். அந்த வழியில் நிச்சயமாக சமத்துவ சமுதாயம் படைக்கப்படும். அதற்கு இந்த நற்கருணை நாதர் நமக்கு உதவி செய்தார் என்ற நம்பிக்கையோடு நற்கருணை நாதரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆமென்.